ஏழையா இருக்கிறதுக்கு காரணமே நம்ம சம்பாதிக்கிற காசுல கொஞ்சோண்டு குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டு, தனக்குன்னு சொல்லிட்டு செலவுக்கு கொஞ்சம் காசு எடுத்து வச்சுக்கிட்டு, சில பேர் கொஞ்சம் சேவிங்ஸ் வைப்பாங்க. சில பேர் நான் வெளிய ட்ரிப்புக்கு போறேன், சரக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு காசை சேவிங்ஸ் கூட பண்ணாம அழிச்சிருவாங்க. நீங்க பணம் சேவிங்ஸ் பண்றது தப்பு கிடையாது. நீங்க சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா, நீங்க 10,000 வச்சீங்கன்னா, அடுத்த வருஷம் அதே பொருள் 10,000க்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது ரூ. 10ங்கிறது வளர்ந்துருக்கும். ஏன்னா, இப்ப இருக்கிற பொருளாதாரம் அந்த மாரி இருக்கு. அதனால பணத்த சேவிங்ஸ் பண்ணாம, அந்த பணத்த வச்சு எப்படி டபுள் ஆக்குறது? இல்ல அந்த பணத்த வச்சு நான் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது? ஏன்னா நான் கம்மியாக தான் இருக்குது காசு அப்புடின்னா ஒருத்தவங்க பார்ட்னராக மாறலாம். கொஞ்சம் காசை சேர்த்து வச்சு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி மென்டாலிட்டியை வளர்த்துங்க. காசை வச்சு காசை வளர்க்க பாருங்கள். நீங்கள் காசை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா காசோட மதிப்பு குறைய தான் செய்யும். அதனால் காசை வச்சு எப்படி காசை வளர்க்கலாம்னு பாருங்கள். தேவையில்லாத செலவில் குறைச்சிக்கிங்க. ஆடம்பர செலவே நமக்கு தேவையில்லைங்க. எனக்கு போதுமான செலவு மட்டும் போதும்னு சொல்லிட்டு உங்களுக்காக செலவு பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. கொஞ்சம் காசை சிக்கனமாக வச்சுக்கிங்க. கண்டிப்பாக நீங்களும் பெரிய ஆளாக மாறிடலாம்.